முதலாளி ரெடியா? பாக்குறேன். முதலாளி ரெடியா? இத பாத்துட்டு வரேன். முதலாளி ரெடியான மேனேஜர் கேக்குறாரு. ரெடி ஆயிட்டாரா? நான் டீ எடுத்துக்கிட்டு அவர் பெட்ரூமுக்கு போனையா. பெட்ஷீட்டால தலையில மூடிட்டு வழக்கம் போல கம்பெனி ஏற்றிட்டாரு. என்ன தம்பி இது? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்க வந்து நம்ம எஸ்டேட் மலைஜாதி பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவருங்க அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு குதிக்கிறத நீங்க டிவில பார்த்தது இல்லையா? ஏன் எனக்கு அந்த ஆசை வரக்கூடாதா? ஐயோ அதுக்கு இல்ல தம்பி, உங்க கையெழுத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாம வந்துட்டீங்களே. அப்போ தலைவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லன்றீங்களா? அவங்க கோச்சுக்கு போறாங்க சார். விளையாட்டெல்லாம் போதும், வாங்க முதலாளி போலாம். என்ன சொல்லுது? அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம நீங்க எங்க கூட வந்து ஆடினதுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. இப்படிதான் காஷ்மீர்ல இருந்து வந்து ஆடினாங்க, நாகாலாந்துல இருந்து வந்து ஆடினாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆடினாங்க. இப்ப நீங்க வந்து ஆடி இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அடுத்த வருஷமும் வந்து ஆடணும். அப்பதான் எங்க குலதெய்வம் காப்பாத்துன்றாங்க. இவ்வளவுண்டு வார்த்தை பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கமா? அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன். கஜூர்கா सिमागा सिमा की गुले बगाबली हम पंछी एक डाल के किसने पुकारे आजा आजा अकम्बे. என்ன தம்பி சொல்லுது? நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பேசிச்சு இவ்வளவு சின்ன அர்த்தமா? அதாங்க பாஷையோட மகிமை. நீங்க நவருங்க. தம்பி இவங்க எல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இவர் அலுமினி கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் அன்புநாதன். வணக்கம். இவர் எவர்சிவ கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் எத்ராஜு. இவர் இரும்பு கம்பெனி மேனேஜருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க தம்பி? பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் இருக்காது சார். நீங்க என்ன பழைய பேப்பரா? இல்ல சார், நானும் உங்க கம்பெனி தான் சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். பெரியவர் இருக்காருல்ல, அவர் காலு கீழே. அப்படியா? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க கம்பெனி எதனா நான் திறந்து வைக்கணுமா? ஐயோ தம்பி, இத்தனை உங்க கம்பெனிகள். இவங்க எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யற மேனேஜருங்க. இப்படி ஒரு கதை இருக்குதோ? உங்க அப்பாக்கு மொத்தம் 46 கம்பெனி இருக்குது தம்பி. நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அப்பா இவ்வளவு சொத்தையும் நேர்மையா சம்பாதிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன தம்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது தம்பி. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். அவருக்கு கொடுத்து வைக்கல, திடீர்னு இறந்துட்டாரு. ஆமா, 46 கம்பெனியை கட்டி மேய்க்கணும்னு வச்சுங்க. படியேறி இறங்கிய மனுஷன் சாக வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க. ஐயோ இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே தம்பி. ஆமா, விளையாட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு டிவில கிரிக்கெட் ஹிர்வானி வேற ஆடுறாரு. இந்த வந்துடும்பா. சொல்லிட்டேன் தம்பி. அப்படின்னா பர்த்டே பாபு. வணக்கம். என்ன தெரியுதா? என்னங்க எதிர்க்கே நிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சுசீலா பத்மநாபன். பத்மநாபன் எங்க? அவர் போயிட்டாரே. பரவாயில்லங்க, அவர் போன பிறகு கூட நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இவங்க தான் என் டாட்டர்ஸ், சுசீலா, கீதா. நீங்க இல்ல சுசீலா? ஓ ஐ அம் சாரி, சுமதி, கீதா. நல்ல பேருங்க. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி சார். என்ன? யார் உங்களை கட்டிக்கிறதுன்னு. இவன் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா, அவளும் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா. ஒரே சண்டை சார் வீட்ல. யூ ஆர் ரியலி ஸ்வீட் பாபு. நான் அதான் சொல்ல வரேன், அங்க ஸ்வீட்ல ஆறுது. நீங்க போய் கொட்டிங்க போங்க. See you. உங்களுக்கு எதுவும் பொண்ணு இல்லீங்களா? ரெண்டும் ஆம்பளை பசங்க. தப்பிச்சேன். வணக்கம் சார். மிஸ்டர் பாபு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. இது என் பொண்ணு பிரேமா. இவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், கராத்தே தெரியும். இந்த உடம்புலையா? நீங்க ஒண்ணு, இவ வயலின் வச்சுப்பா, பியானோ வச்சுப்பா, எல்லா வாத்தியமும் அத்துப்படியாச்சே. புல்புல் தர தெரியும். ஓகே விடுங்க. சார் நாம எப்ப சார் மகாபலிபுரம் போலாம்? எதுக்கு? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா? என் பொண்ணு வெஸ்டர்ன் டைப். நீ அப்பனே இல்ல. அப்பாரு, can you bring me a spoon? நீ இத புடி, I will bring the spoon. என்ன மிஸ்டர் கிரி, தம்பி எங்க போனாரு? உத்தம் சந்த் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாருயா. எல்லாரும் கையும் இங்கதான் சார் நின்னு குடிக்கிட்டு இருந்தாரு. எங்கயா போனாரு? பாக்குறாங்க. இல்ல யார் அவன் முதலாளி ரூமுக்குள்ள போறது?
அடி சின்னவரு என்ன நம்பி வேஷம்? இந்த பணக்கார பசங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான். பிறந்த நாள் விழாவே உங்களுக்கு, நீங்களே இங்க வந்துட்டா எப்படி தம்பி? என்ன பொண்ணுங்க அதுங்க, உதட்டுலயும் மூஞ்சிலையும் கண்ட கலருங்களை பூசிக்கின்னு எல்லாம் என் பின்னாடி சுத்துதுங்க. நீங்க கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையாச்சே. எனக்கு நல்லா தெரியும், இவங்களாம் நான் என் பர்சனாலிட்டி பார்த்தா சுத்துறாளுங்க. எங்க அப்பா சேர்த்து வச்சு சொத்தை பார்த்து ஏமாந்துருந்தா இவளுங்க எங்க அப்பனையே சுத்திருப்பாளுங்க. மேனேஜர் சார், இதுல முதலாளியோட கையெழுத்து வேணும். அப்பதான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஃபைல் பண்ண முடியும். ஆடிட்டர் முதலாளியோட கையெழுத்தோட வர சொல்லிருக்காரு. கேஷியர் முதலாளி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். நான் என்ன பண்றது? சார் நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? உண்மையிலேயே சொல்றேன் ஆடிட்டர் சார், எனக்கு வெறுத்து போச்சு. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நிர்வாகத்தையே நான் ஏத்து நடத்திட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சின்ன முதலாளி இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? ஆடிட்டர் சார், உண்மையில என் நிலைமை என்ன தெரியுமா? ஊர்ல என் ஒய்ஃபுக்கு லங் கேன்சர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கடைசி காலத்திலேயாவது அவகிட்ட வந்து இருங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் வருது. இதுக்கு மேல இங்க என்னால எப்படி இருக்க முடியும் சார்? சின்ன முதலாளிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உங்களை எதுக்கு இங்க அர்ஜென்ட்டா வரவழைச்சேன்னா, எங்க மேனேஜருங்க எனக்கு பொறுப்பே கிடையாது, பிசினஸே செய்ய தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நானா சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி அதை அஸ்தி காமிக்கணும். அசத்திடலாம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிசினஸ் நல்லா ஓடுது? சார், இந்த மனோரஞ்சன் சோப் ஏஜென்சி பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், பாட்டாளில இருந்து பணக்கார வரைக்கும் அந்த சோப்புக்கு தான் அலையறான். வாசனை சும்மா கும்முன்னு தூக்கம். அந்த ஏஜென்சி மாத்திரம் கிடைச்சிட்டா காசை ஒரு அள்ளிடலாம். அந்த ஏஜென்சி பிசினஸ யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம வாங்கிடணும். ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். இந்த பொட்டியில 3 லட்சம் ரூபா இருக்கு, எடுத்துன்னு போறீங்க. கோட்டை விட்டுறாதீங்க. அந்த ஏஜென்சி பிசினஸ் சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே சார். நம்மளே முட்டாள்ன்றாங்களா? மேனேஜர் இல்ல, இங்கதான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும், நம்ம திறமையை காட்டுறேன். வணக்கம் தம்பி. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாதுல்ல. இப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் சாதாரணமா முடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தம்பி? மனோரஞ்சன் சோப்புடைய டோட்டல் ஏஜென்சியை ஒரு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து அப்படியே அமைக்கிட்டேன். மனோரஞ்சன் சோப்பா? சூப்பர் சோப்பு. என்ன வாசனை தெரியுமா? மார்க்கெட்ல இன்னைக்கு அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, மனோரஞ்சன் சோப்பு நம்ம கம்பெனில தயார் செய்யறது. ஏன் நம்ம தயார் பண்ற சோப்பு இருந்தா? ஐயோ, அது நம்ம தயார் பண்றோமா? ஐயோ, இப்படி அநியாயமா 3 லட்சத்தை கோட்டை விட்டுட்டீங்களே. இந்த பிசினஸ்லாம் இனிமே நீங்களே பாத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே நம்ம எந்த சாமான் தயார் பண்ணாலும் அதுக்கு ஏன் பேரே வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஸ்டிங் எங்க பாட்டு பாடி கூச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை குளத்தண்ட இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல குதிப்பாங்க. ஆமா, குளம் எந்த பக்கம்? அந்த பக்கம். அந்த சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவன்டி அவன்? பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன். உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கலையறான் போல இருக்குடி. சரி சரி வா, அவன் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவா. பண்ணிட்டு வா. யார் நீ? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க. நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்புக்கரண போடணும். இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்திருக்க, 25 தோப்புக்கரண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்களும் துணியை ஊத்திட்டு குளிங்க. உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய் கொழுப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாதவன் வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே.
இதை உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல, அடி பாவி. என்ன குருநாதா, இன்னுமா பஞ்சர் போட்டுனுக்குற? கண்டபடி டியூப்பை கிழிச்சு வச்சிருக்கானுங்க. எதுல போய் ஏத்துறானுங்களோ. சிநேகிதா, என்ன தோழா? டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்ட்டா உள்ள தள்ளனேன். ஏன் இப்படி? டிஃபன் ஆர்டினரியா இருந்ததா? ஆர்டினரி அர்ஜென்ட். உன் தொழில் பாச ஒண்ணு விட்டு போகாத. ஏய், அந்த பாவாடை என் சம்சாரத்துது, ஜாக்கிரதை, கிழிச்சிடாத. கிழிஞ்சா தைச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம 2 பேர் சின்னத்தை பத்தி இந்த காட்டு கோயில், அம்மன் கோயில், அங்க இங்க எல்லாம் ரொம்ப புறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன்? நம்ம 2 பேர் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம 2 பேரும் சம்சாரமும் குடுமிப்புடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. பாவாடிக்கு பஞ்சர் இந்தா, போடுங்க. இதை இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சல காணா? பஞ்சர் போட்டானா? யோ, என்னயா இது? வேலை பார்க்காம 2 பேரும் வெட்டியா பேசின்னு இருக்கீங்க. டேய், பம்பெடுத்துட்டு வா. அடி காத்த. பாத்தியா, காத்தடிக்கிறோம். இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. காத்தடிச்சத பார்த்தது இல்ல? காத்தடிச்சத பாத்திருக்கேன், பாவாடைக்கு காத்தடிச்சு பெருசாக்குனத பார்த்தது இல்ல. பாவாடைக்கா? டேய், இன்னும் அடிச்சா பாவாடை வெடிச்சிரு. போடா, விட்டா சேலைக்கு அடிப்பான் போல இருக்கு. என்னடி இது? ஏன் ஊட்டாட கொண்டாந்து குப்பைய கொட்டுற? இது என்ன உன் பாட்ட விட்டுறாடா? நான் அப்படித்தான் கொட்டுவேன். ஏதாவது பேசுன கைய முறிச்சிடுறேன். எங்க முரடி பார்க்கலாம், காட்ரி பார்க்கலாம். நீ முரடி பார்க்கலாம், காட்ரி பார்க்கலாம். வாய பாரு. ஏன் பார்த்ததில்ல? இந்த இது வாயா? இந்த வாய்க்கு இன்னாடி ஓ வாய் தான் கூவம், கால் வாய். திறந்துறாத, போட்டு விட்டுருவானுங்க. திறந்தா தானே போட்டு விடுறதுக்கு. அடியே, உன் புருஷனுக்கு சைக்கிளுக்கு தான் பெண்ட் எடுக்க தெரியும். உன்னை பெண்ட் எடுத்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? அடீங், ஏன் புருஷனுக்கு இன்னாடி ஓ புருஷன் தான் பொட்டு கழுத. ஓ அழுக்க பார்க்காம ஊர்ல இருக்க வாழ்க்கையெல்லாம் துவைச்சுக்கின்னு இருக்கான். நிக்க முடியல நாத்தா. அது என் வேட்டி. சிநேகிதா, நாத்தத்தை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாளுங்க. இதுல ஒரு விசேஷம் பாத்தியா? நம்ம சண்டைய யாருமே பார்க்கல. தினம் பார்த்து சலிச்சு போயிருப்பானுங்க. அதுவும் சரிதான். கங்கா, யமுனா பேர்களை பாத்தியா? நதி பேர். இதுலயே போட்டு அலசிலாம் போல இருக்கு. அழுக்கே போகாது. என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது. தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வர? இன்னைக்கு கழனில கூட வேலை இல்லையே. பழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் கூடாது குடிச்சிட்டு போமா. அம்மா, எனக்கு பசிக்கலம்மா. நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. யாரு மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும், பெரியவங்க. நானே வரேன். நான் பெரியவங்களுக்குலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சார். வாங்க தம்பி. முதல்ல ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க, நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி. ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு? நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பெனி 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி நடக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன். 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை நல்ல சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார், இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்துல அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு. நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேணாமா? என்ன சார், குடும்பத்தை பத்திலாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க. ஏயோ, உலக மாதிரி நின்னுட்டே இருக்கிறியே, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கலாம்ல? தெரியும் சார், பெரியவர் இருக்காரு, அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ? சார், இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் கரெக்ட் சார். யோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கிற. சொல்லிட்டேன் சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இதை நீங்க பாத்துக்கலாம். சரி சரி. யோ, சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கான். உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரிடா. இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன் தம்பி. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார், 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்? நான் ஒன்னா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார், 40 வருஷமா எங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு. நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு. போடுங்க
நல்லா 3 வேளையை முக்கிட்டு உடம்பு எப்படி குறையுது? நிறுத்துக்கடி. நீங்க ஏன் இந்த ஆளுக்கு போய் தோப்பு கண்ணம் போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, இங்க இவங்க நான் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டாங்க. ஆம்பளைங்க குளிக்கிறத பொம்பளைங்க வேடிக்கை பார்த்தா அதுக்கு 10 தோப்புக்காரன்ன்றது இன்னைக்கு பஞ்சாயத்துல புது சட்டம் போடுங்கடி. ஏண்டி நீங்க ஏன் இந்த ஆள் குளிச்சத போய் வேடிக்கை பாத்தீங்க? எம்மாடி, அவங்களுக்கு நம்ம சமாச்சாரம் புரியுது, உனக்கு இன்னும் புரியலையே. யோ, உனக்கு ரொம்ப திமிருதாயா? இந்த பாருமா, நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உனக்கு கலாட்டா பண்ணேன். நமக்கு சீரியஸாலாம் ஒன்றும் பண்ண தெரியாது. நம்ம பேரை கேப்பன்னு பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேன். என் பேர் பாபு, உன் பேருனா? அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் அங்கிள். உன் பேர் என்னம்மா? அருணா. நீ வர்ணிச்சதுல தப்பே இல்ல பிரியா. உன் தங்க அருணா அட்டகாசமா இருக்கா. ஆமா, இங்கிலீஷ் எல்லாம் பேசுவியா? பேசுவேனா? பிச்சு உதறிடுவேன். பரதநாட்டியத்துல இருந்து பிரேக் டான்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவேன். ஆஹா. நீங்க வேணும்னா பாருங்க, இவ ரொம்ப நல்லா பழகுவா. இன்னும் 2 நாள்ல நம்ம முதலாளி பாபுவ இவ தம் பின்னாடியே சுத்த வைப்பா. வெரி குட். இப்ப நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம முதலாளி பாபு உடனடியா அருணாவை சந்திக்கவும் கூடாது, பாத்திரவும் கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டு வரப்போ ஒரு அதிசயத்தை பார்த்தேன். உடனே பளிச்சுன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம அருணா வச்சு இந்த பங்களா 46 கம்பெனியோட வருமானம் அத்தனையும் நம்ம கைக்கு கிடைக்கும்படியா செய்ய போறேன். அப்படி என்ன அதிசயத்தை பாத்தீங்க? என்கிட்ட என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அவசரப்படாத, உன்கிட்ட சொல்லாமலா காரியம் நடக்க போகுது. இந்தாப்பா வேலு, என் வட்டி பணம் 196 ரூபாய் 80 பைசா எப்ப குடுக்குது? அந்த செயின் எடு. தங்க செயினா? சைக்கிள் செயின். அட பாவி, என் பணத்தை எப்ப குடுக்க போகுது? டேய், அந்த சுத்தியல் எடு. என்னப்பா இது, வட்டி பணத்தை கேட்டா ஆயிரங்கள் எடுக்க சொல்றேன். இது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னு இவ்வளவு பெரிய ஆயிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கியே. வீலு ரிப்பேர். எப்ப முடியும்? ரிப்பேரா? இல்ல, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க முடியும்னு. செவ்வாய்க்கிழமை வாங்க. அது என்ன செவ்வாய்க்கிழமை? அன்னைக்கு தான் கடை லீவு, அன்னைக்கு தான் நான் இருக்க மாட்டேன். அட பாவி, 1 2 3 4 5 6 என் காசுல 6 வண்டி வாங்கி இருக்கிறியா? உன்னை நான் வண்டி கவனிச்சுக்கிறேன். வேட்டிய பாரு, 24 முழம். நம்ம ஊர் கோயிலுக்கு யானை வேணும்னாங்களே, இவனை குனிய வச்சு கூட்டு போயிருவோமா? எங்க அண்ணன் வெளியே போயிருக்கார். அடிச்சு இடி. கண்டுபிடிச்சிட்டியா? கெட்டிக்கார செட்டியார். ஆமா, என் வட்டி பணத்தை எப்ப குடுக்க போறேன்? அது 1ஆம் தேதி செலவு துட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு 2ஆம் தேதி காலையில கொடுத்துறேன். அட பாவி, இன்னைக்கு தாண்டா 2ஆம் தேதி. அப்ப அடுத்த 2 கொடுத்துறேன். இந்த மாதிரி ரவுடி பிள்ளைக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு பெரிய அவசியா போச்சு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு இஸ்திரி பட்டின்னு சொல்லப்படாதா? இப்ப நான் என்ன பணப்பட்டி நான் சொன்னேன்? டெல்பொலி. செட்டியார் கை புண்ணாரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். இந்த கடை பக்கம் வரவே மாட்டாரு. ஐயா ஜாலி. கை ஒட்டிக்கிச்சு, கஞ்சி போட்டு தப்பா போச்சு. சார், உங்களை ஒண்ணு கேட்கலான்னு இருக்கேன். இந்த கேக் வேணுமா? ஏற்கனவே சாப்பிட்டேன் சார். அதான கேட்டேன். நீ சாப்பிட்ட மிச்சினா நமக்கு வைப்ப, சொல்லு. அது இல்ல சார், உங்களை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு லேடி செக்ரட்டரி போடலான்னு இருக்கேன். சார், நல்ல ஃபேமிலி கேர்ள் சார், அழகா இருப்பா சார், நீங்க எது சொன்னாலும் கேட்பா சார். பாய் மனுஷா, உனக்கு எவ்வளவு நல்ல மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். நீ அதை விட்டு வேற வேலைலாம் கவனிக்கிறியா? இல்ல சார், எம்பி எல்லாம் படிச்சிருக்கா சார். எந்த ஏவும் வேணாம். நமக்கு தேவையானதெல்லாம் 2 2. 1, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 2வது, 46 கம்பெனி ஒரே நேரத்துல திவால் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லாத, என்னால தாங்கிக்க முடியாது. அப்படியே ஆனாலும் ஒண்ணு ஆனவன வந்து தகவல் சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சார்? இப்ப நான் கேக் சாப்பிடணும், வயிற்று வலிக்கும். அப்படி நகரியா? போயிடுறேன் சார். ஐயோ 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 ஐயோ, என் செல்லாய வண்டி ஏத்தி கொண்டுட்டாண்டி. நாசமா போறவன் கட்டையில போறவன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கொண்டுட்டானே பாவி. உன்னை சும்மா விட போறதுல உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஏயா, பணக்காரங்கன்னா உங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாதா? என் செல்லாய எப்படி அடிச்சு கொண்டுட்டியா? ஏமா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சதுக்கா இப்படி கத்துற? யோ, ஆட்டுக்குட்டி கிட்டுக்குட்டி கேவலமா பேசாத. அதுவும் ஒரு ஜீவன் தானேயா? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. உனக்கு கார்ல வந்த மிதப்பியா பணக்காரங்கிற மமத. இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றது நான் என்னையா கேக்குறது? இத பாருமா, ஆட்டுக்குட்டி குறுக்க வந்து விழுந்துடுச்சு. வேணா 100 என்ன வாங்கிக்க. அட பூ, காசுமாலம். நீ குடுக்குற 100 200 எவ்வளவுக்கே வேணும்? என் செல்லாய் உயிர் போச்சே, அது உன்னால திருப்பி தர முடியுமா? இப்படி புடிவாதம் பண்ணா எப்படிமா? நீ யாரா? போடா. வீலுக்கு பக்கத்துல ஒரு காலு. யார் நீங்க? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும் நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, அந்த ஆள் தான் பணம் கொடுத்துறேன்றாருல, அப்புறமா ஏங்க அந்த பொண்ணு தயாரா பண்ணுது? அந்த பொண்ணுக்கு பணக்காரங்களாலே பிடிக்காது. ஏங்க? பணக்காரங்களுக்கு இருதயமே இல்லையா. அவங்க அப்பா குடிசையில படுத்திருக்கும் போது அவங்க அப்பாவை குடிசையோட வச்சு எரிச்சிட்டாராம் ஒரு மிராசுதார். அதனால அன்னையில இருந்து பணக்காரங்களாலே பிடிக்காது.
என்ன பஞ்சாயத்துங்க? நவரு சுமாரு என்ன கலாட்டாங்க? சார் ஆட்டுக்குட்டி அடிச்சிட்டாரா? தப்பு உன் பேர்ல தான். ஆட்டுக்குட்டி நீ கட்டி வச்சிருக்கணும். இது இப்படிதான் சார் சும்மா கூறிக்கினா இருக்கும். நீ நம்மள கவனிச்சு வண்டியாடு. நீ உனக்கு ஏன் அந்த எச்ச புத்தி? உனக்கு சாராயத்து காசு கிடைச்சா போதும். கவனம் இருப்பேன். நீ நம்மள கவனி சார். போயா மேனேஜர், உங்களெல்லாம் எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்டேன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன். அமெரிக்காவுக்கா சார்? யோ, நான் ஆப்பிரிக்கா கூட போவேன். நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? நான் திரும்பி வர வரைக்கும் எல்லா பொறுப்பையும் ஒழுங்கா கவனிச்சுக்கிறேன். சரி சார், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்கன்னா. யோ, நான் தான் வெளிநாடு போறேன்னு சொல்றேன்ல, பட்டாணி ஓட்டல்னு கேட்கிறேன். நீ அது இல்ல சார், நீங்க இல்லாதப்போ உங்க சார்பில் நான் எந்த முடிவு எடுக்கலான்னு ஒரு வக்கீல் மூலமா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். யோ, என்னை பத்தி உனக்கு தெரியல. நீ என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணி மறக்காம அம்புக்குறி மட்டும் போட்டுரு. அந்த இடத்துல கையெழுத்து போட்டு போறேன். யார் பண்ணி? நம்ம கம்பெனில ஆடிட்டிங் பாக்குறேன். ஆடிட்டரா? யோ, பார்த்தா அடியாள் மாதிரி இருக்காயா. நீ யாருப்பா? நம்ம கம்பெனில பேங்க் வேலையை பாக்குறேன். பாக்ஸர் மாதிரி இருக்கான். முதல்ல இவனை பனியனை மாத்த சொல்லு, இவனை தலைய வர சொல்லு. சரி சார். நீ குழையிறத நிறுத்து. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. நான் வெளிநாடு போகும்போது வழி அனுப்புவேன் அப்படி இப்படின்னு காசை கரியாக்க வேணாம். குறிப்பா நான் வெளிநாடு போகும்போது யாரும் வராதீங்க. நான் எளிமையான முறையில போறேன். இங்கதான் நிறுத்து. சார், நான் அப்பவே சொன்னேன் ஏர்போர்ட் அந்த பக்கம்னு. இல்லையா, நான் இங்கதான் இறங்கணும். அப்ப ஏர்போர்ட்டுக்கு அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டு ஆவக்காய் ஊறுகாவும் அவரைக்காய் வதையும் வாங்கிட்டு சொன்னான். அதை இந்த ஊர்ல வாங்கிக்கிறேன். நான் இப்படி நடந்தே போயிடுறேன். நீ கிளம்பு. நான் முதல்ல நீ முதல்ல ஏறியா? இந்தாம்மா, கொஞ்சம் வரையா அப்படி. என்னையா கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த அழகா இருக்குது அந்த பாப்பா. வாங்க. என்னையா? கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா, என்ன இது இந்த கிராமத்தையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? தற்கொலை பண்ணிக்கலாம்னு கிணறா தேடுறேன். இந்த ஊர்ல எல்லாம் குழாவா இருக்கு. ஏயா ஏன் தற்கொலை பண்ணிக்கிற? ஒரு பொழுதுபோக்கு தான். கம்முன்னு இருமா, கஷ்டம் தான். யோ, எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும். எதிர்நீச்சல் போடணும்யா. நீச்சலே தெரியாது, இதுல எங்க இருந்து எதிரு? ஆமா, உனக்கு எந்த ஊரு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு அனாதை. நம்மள அக்கா தான் வளர்த்தது. நம்ம ஊர்ல எதுவும் பொழப்பு இல்லையா, அதான் இங்க வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இதான் நம்ம பயோடேட்டா. பயோடேட்டானா புரியும்ல? புரியாம என்ன? நீ இப்ப பேசுறது ஹிந்தி தானே? தெலுங்கு. தெலுங்குயா? ஆமா, உனக்கு இப்ப இந்த ஊர்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்க, எங்க தங்குவ? உன் கூட படுத்துக்கிறேன். யோ, உங்க வீட்லயே தங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கு, அங்க உன்னை தங்க வைக்கிறேன். பா. நமக்கும் பாட்டிங்களுக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. இதுங்களுக்கு அது தேவையில்ல. ஆயா, ஆயா, இவர் வெளியூரு. இவருக்கு ஒரு பொழப்பு கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டு திண்ணையிலே தங்கிக்கிட்டுமே. நீ சொல்லிட்டல, தாராளமா தங்கட்டுமா? இங்க வா. வான்றா. என்னையா? ஏமா, அங்க என்னமோ காட்டுறேன்ட்டு இங்க திண்ணைய காட்டுறேன். யோ, அவங்கவுங்க ஒரு திண்ணை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்ன நீ? என்னது, ஒரு வராண்டா பெட்ரூம் கூட இல்லையே? இது கிராமையா, இங்க எல்லாமே வெட்ட வெளிதான். பாத்ரூம் கூடவா? ஆமா. ரொம்ப அசிங்கமான ஆளா இருக்கீங்கம்மா. எத்தனை சாப்பிட்ட? 12. அது எப்படி பத்தும்? இன்னும் 2 சாப்பிடு. நயா, நல்லா தூங்குறியா? ஒரு 46 கொலை பண்ண. என்னது? கொசுமா? இன்னும் என்ன கட்டல? சரி சரி, மூஞ்சி கழுவினு கடகடா 2 ஆப்பத்தை துண்டு கிளம்பு. பண்ணியாட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன். யோ, எப்பதான் ஏன் முடிப்ப? எனக்கும் கொஞ்சம் வை. முக்குறான் பா. ஆயா, எனக்கு 2 ஆப்பம் போடு. வாவள்ளி, அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, உன் கல்யாண சாப்பாடு எப்ப போட போற? இப்போ என்ன ஆயா, கொஞ்சம் சட்னி போடு. இன்னும் நீ முடிக்கவே இல்லையா? எனக்கு போடுங்க. எத்தனை? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. பாசம்ன்ற வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே தெரிஞ்சு. யோ, பாசம் எதையா சொல்ற? 40 தான். இங்க பாரு, அங்க நாத்து நடுறாங்க, ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. ஆயா, கும்பிடுறேஸ்மா. வாமா வள்ளி, என்ன விஷயம்? இவர் வெளியூரு, பொழப்ப தேடி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம பண்ணையில ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா. அப்படியா? இவனை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனா தெரியலையே. ஏப்பா, உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அது எப்படி, மாடு தானே இருக்கும். இன்ஜின் யோ, இன்ஜின். ஸ்டேரிங்லாம் இருக்குமா? ஸ்டேரிங் இல்லாமலையா? அப்ப ஓட்டலாங்க. தினம் 8 மணி நேரம் பண்ண காட்டுல ஓட்டணும். காடா? என்னது காடு கீடுன்றாரு? புலி சிங்கம் பிரச்சனை வரப்போகுது. பண்ணக்காடுனா வயல்வெளியை சொல்றாரு அவரு. ஓஹோ, வயலும் வாழுமா? அப்ப ஓட்டலாங்க.
அப்ப நீ இன்னையில இருந்து வேலைக்கு சேர்ந்துடலாம். அவன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றதுக்கு பதில் பேசாம இங்க வரலாம். ஒரு சின்ன விண்ணப்பங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொண்ணை நான் தள்ளின்னு போயிருங்க. வழி காட்டுறதுக்குமா? சரி சரி கூட்டு போப்பா. ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாமா. பாத்தியா? பாத்து ஓட்டு. பார்த்துதான் ஓட்டுறேன். என்ன இது குதிரையில போற மாதிரி ஒரு குடிமானமே இல்ல. கெட்டிமா பிடிச்சிக்க. என்ன பிடிக்காத வண்டியை போடி. நடு ரோட்ல கடை வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் இருக்கும்? தைரியம் இருந்தா உட்காந்து இல்லைன்னா ஏன் போட்டு. ஐயோ 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 இவன் நல்லா இருப்பானா? யோ 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 பிரேக் புடியா. அததான் நானும் தேடிட்டு இருக்கேன். பிரேக் புடியா. உனக்கு தெரியுமா? இல்ல நீயே புடி. போச்சு போ. சொல்லி பண்ணியாட்ட விஷயத்தை சொல்லிடு. நான் கிராமையாது நடு ரோட்லயே சூழ வச்சுட்டானுங்க. ஓ எல்லாம் திருவோடா போச்சு. யோ உலக ரோட்லயே காதல் போயிட்டா ஜோடி கவுந்துச்சாப்பா. சினிமா பார்க்கலாம் கிளம்பி கழட்டியாடா. ஐயோ போயிட்டானே, தப்பிச்சிட்டான். யோ அவனுக்கு பீரிங் வண்டில இறுதி ஊர்வலம், உனக்கு டிராக்டர்ல ஏந்திரியா? விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? சூரியனே அஸ்தமிக்க போதியா? நான் எங்க இருக்கிறேன்? டிராக்டர் மேல இருக்கிறேன். நான் எப்படி இங்க வந்தேன்? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா? அப்ப நான் இன்னும் சாவலியா? இந்த ரவுண்ட்ல சாவல, அடுத்த ரவுண்ட்ல போயிருவேன். போயா போயா. சைக்கிள் ஒரு கோழி பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே குடிச்சு வீட்டுக்கு போயிரு. என்ன காப்பாத்துன்னு நன்றிப்பா. என்ன யாரும் திட்டாதீங்க, உங்க நஷ்டத்துக்குலாம் நான் பணம் கொடுத்துறேன். காய்கறி யாரு? நானுங்க. பானை நான் தான். கோழி நான் அடிச்ச கோழியை பிரியாணி பண்ணிடு. எனக்கு பணம் எதுக்கு? தக்காளி கடைக்கு பக்கத்து கடை. அதெல்லாம் நான் அடிக்கவே இல்லம்மா. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. என் கடைக்கு எந்த வித நஷ்டமும் இல்ல. ஏமா உன் மேலேயும் அடிக்கல, உன் கடையும் அடிக்கல, எதுக்குமா நான் காசு தரணும்? என் மேல அடிப்படாம இருந்தா அம்மன் கோயில் உண்டியலுக்கு 100 ரூபாய் போடுறதா வேண்டிட்டேன். அத நீங்க தானே கொடுக்கணும். வாஸ்தவம் தான். இந்த 100 ரூபாய் உண்டியலுக்கு இல்ல, அடுத்த ட்ரிப்ல உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன். இத பாருமா, நீ சொன்னனால அந்த மலை பயலுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். பாதி கிராமத்திலே காலி பண்ணிட்டான். இல்ல நேசமா, பாவம் பாவம் இந்த பிரேக் கொஞ்சம் சரியா பிடிபடல. நாசமா போச்சு. வாப்பா. பண்ணையாரே, அவசரப்பட்டு என்ன திட்டாதீங்க. நீங்க எவ்வளவு திட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட 4 மடங்கு திட்டு போற வரவங்க என்ன திட்டான். இதுல 1000 ரூபாய் இருக்கு. வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கேன், ரிப்பேர் பாத்துங்க. யோ ஏது எவ்வளவு பணம்? கள்ள நோட்டு அடிச்சேன். நீ வேற, எங்க அக்கா ஒண்ணு என்ன வளர்த்துன்னு சொன்னல, அது என்ன கடை வச்சு பொழைச்சுக்கிட்டான்னு நிலத்தை வித்து பணம் கொடுத்துச்சு. அதுல கொஞ்சம் இவர் கழுவுறேன். பரவாயில்லையே, நல்ல நேர்மையான பையனா இருக்கே. நல்லா டிராக்டர் ஓட்ட கத்துக்கிட்டு வா, மறுபடியும் நானே வேலை போட்டு தரேன். நீங்க வேலை போட்டு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஆனா அந்த வண்டி மறுபடியும் ஓடுமாங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இல்ல. பாருங்க வரையா. யோ நிலையா, மேற்கொண்டு இடையே செய்ய போற? பொறுத்திருந்து பார். அடியே உன் கண்ணுல குளக்கட்டை வைக்க. என்னடி சொன்ன? உன் கண்ணுல தான் குளக்கட்டை வைக்கணும். சண்டை எப்ப நிக்கும்? இவங்க 2 பேத்துக்கு சௌர முடியாதுன்னு என்ன இருக்கும்? இவங்க 2 பேத்துக்கு தான் ஒரிஜினல் முடியாச்சே, அதான் நடந்துட்டே இருக்கு. ஆமா, இவங்க கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா இல்ல செயற்கையிலே மனமா? ரொம்ப முக்கியம். என்ன திருவிளையாடல் போட்டு நடந்துட்டு இருக்கு? இவங்களுக்கு முடி இருக்கிறதால தான் இப்படி சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரையும் பழனிக்கு வேண்டதெல்லாம் அழைச்சிட்டு போய் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரலாம்ன்றியா? மொட்டை போட்டு கொண்டாந்துடலான்றேன். ஐயோ, மொட்டை போட்டதுக்கு பிறகு ராத்திரியில பார்த்தா பயந்துக்குவோம். அப்புறம் எங்க தொட்டாலும் வழுக்கும். என்னடி இது? அவ புடவைய நீ உருவிட்ட, முடிய புடிச்சா சரி, இப்படி பண்ணிட்டிய? அட பாவி மனுஷா, இது ஏன் புடவையா? இத கட்டிக்கிட்டு அவ இந்த மினுக்கு மினுக்குறா. யார கேட்டுறியா ஏன் புடவை இவ கடையில போட்டா? நல்ல வேளை அவ போட்டிருக்குது அவ ஜாக்கெட். ஒன்னதா இருந்தா அதையும் புடிங்க அசிங்கப்படுத்தி இருப்பேன். ஏன் கண்ணே, புடவைய கட்டுறதா கட்டுற, அடுத்த கிராமத்து புடவைய கட்ட கூடாதா? நான் பாரு எவ்வளவு உஷாரா கட்டி நிக்கிறேன். அது என்னதுயா? நான் என் டிரைவரை சொன்னேன். அது என் கடையில வேலை செய்யற முருகனுது.
லாண்டரி கிளியுது. சைக்கிள் ஜெயிக்குது. இல்ல லாண்டரி கிளி. சைக்கிள் தான் ஜெயிக்குது. இல்ல லாண்டரி தான் கிளி. 5 ரூபாய் 10 ரூபாய் மாசு. பாத்தியா நம்ம சம்சாரத்துக்கு இவனுக்கு 2 பேரும் பந்தயம் போடுறானுங்க. ஜெயிச்சா கூட்டிட்டே போயிடுவானுங்க போல இருக்கு. எதன கிளியா? அப்படியே மிதிச்சிருவேன். போடா போ. போடா. சைக்கிள் ஜெயிக்குது. லாண்டரி ஜெயிக்குது. லாண்டரி ஜெயிக்குது. சைக்கிள் ஜெயிக்குது. ஏன் என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரியசாலியா இருப்பேன்னு பார்த்தா பைனாவலியா இருக்கிற? என்னங்க இது விளையாட்டு? அபசகன மாதிரி பால் கொட்டிடுச்சு. சகுனமா? என்ன கிழவி மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா என்ன எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு வந்திருக்க? ஓ உள்ள ரவிக்க போடலையோ? சீ, அம்மா தான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ அடக்கமா இருக்கணும்னு. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும். இங்க உள்ள வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும். மாட்டேன். இந்த பார் பெட்ஷீட் மாதிரி இந்த புடவை எடுத்துரு. இது எங்க பாட்டி காலத்து புடவை. இதத்தான் கட்டிக்கணுமா? அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். பாட்டி காலத்துதா? ரொம்ப நாள் பீரோல இருந்தது இல்ல? இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேல் நெறியில் விட்டது. என்னங்க என்னங்க மாப்பிள்ள உள்ள தேல தேலன்னு சத்தம் கேட்டுச்சு? அதான். தேலே தேலே இல்லங்க, பொண்டாட்டிய தேனே தேனேன்னு கூப்பிட்டு. அப்படிங்களா? அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க மறுபடியும் தேலே வந்தாலும் நீங்க உள்ள வந்துடாதீங்க, அது ரொம்ப தப்பு. என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏவாக எனக்கு இல்ல தெரியும். இதுக்காக நான் என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னையா? ஐயோ, யாரா அவன் நேரம் காலம் தெரியாம கவு தட்டுறது? அது பக்கத்து வீட்லயா? அங்கேயும் இது நடக்குதா? நடக்கட்டும். ஏய் இதே மூட்ல ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க, உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கோபப்படவே மாட்டேன். அப்படியா? உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? நம்ம வேற கற்பனை பண்ணுவோம். முதலிரவு முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க. அதே மூஞ்சி அதே மொழி. யோ, இந்த கம்பங்குள்ள குடிச்சிட்டு கால காலத்துல கடையை திறந்து தொழில கவனி. ஒன்னு சொல்லட்டுமா வள்ளி, நான் மனுஷனா பிறந்த பயணிய இன்னைக்குதான் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா சொல்ற? ஆமா வள்ளி, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை தொட்ட பிறகுதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்ஸ். சீ, என்னையா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? யோ, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் பேசுவாங்களாம். ஏய் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற பத்தியா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா எனக்காக நீ இருக்குன்னு ஒண்ணு மனசுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சரி சரி, கடைக்கு நேரமாச்சு, கிளம்பு. குஷியா இருக்கன்றேன், உடனே கடைக்கு போக சொல்றியே? யோ, என்ன என்ன? ஏய் நீ கடைக்கு லீவ் விட்டலமா? போறியா இல்லையா? நீ போ, வெளியில பனியா இருக்கு, இந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு கிளம்பு. தாலி கட்டின கையோட புருஷங்காரனுக்கு குல்லா போறதே பொண்டாட்டிக்கு வேலையா போச்சு. எங்கேயா உன் சம்சாரத்தை காணா? ஏன் கேக்குறீங்க? கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தான். காணாம எங்கேன்னு கேட்டேன். தகராறுல அவன் அம்மா விட்டு ஓடிட்டா. எல்லாரும் வீட்லயுமே அப்படித்தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இதாச்சு இது வீட்டுக்கு வீடு வாசல் படி. தினேகிதா தோழா, இந்த ஆலமர தடியில ஜோசியம் இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன். இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னா. நான் போறேன், நீ வரியா? என் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா. நீ மட்டும் போயிட்டு வா. இந்தா 40 ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா. வட உன் காசுல வாங்கிட்டு வா. நண்பனுக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். கோயிந்தா கோயிந்தா. யோ, அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா, இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும். ஆமா, போயிட்டு வா. செலவு நோட்டு. கோயிந்தா கோ, அது அவன் சொல்லணுமோ? சார், காயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ. ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்னை போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு, அத போட்டு மிதிடா கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்ன பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துற? ஆமா, அத சாத்துறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல, எங்க அக்கா ஒண்ணு உதவிதான் பண்ணுச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பார்த்து வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே,
இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம்? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. இந்த பாபு எப்படி பார்த்தெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேறமா? 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னத பொருளாது 1 லட்சம் ரூபாய். 1.5 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் கொடுத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்ன வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறேன், கொலகாரன் ஆயிடுவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை? ஆமா. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் இங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்லயே அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு இன்னும் பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா அவுத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட், ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது? ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு பயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரம் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யார்கிட்ட பீல வர்ற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆள பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு, நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபா கொடு. இருக்காது, போய் சொல்ற. 500 ரூபா வச்சுக்க. 100 ரூபா கேட்ட 500 ரூபா கொடுத்துருக்க. அப்ப 500 ரூபா கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேளை 100 ரூபா கேட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபா கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு, சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரங்க இருக்கான், அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தவொன்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி, அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கேதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு. பரவாயில்ல, டில்லி கூட புச்சா துணி மாட்டினா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். அழகா கூட இருக்கீங்க. பத்தியா, தப்பு தப்பா சொல்ற. நமக்கு போய் சொல்லிக்கினாலாம் பிடிக்காது. அது இல்லைங்க, பணம் வந்தாலே ஒரு தனி கலை வந்துரும். நீங்க பாபு மாதிரி நடிச்சாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் 46 கம்பெனிக்கு ஓனர் அண்ட் கோடீஸ்வரர். ஆமா, எங்க சின்ன கூட தான் கூத்துல குபேர வேஷம் கட்டும். ஆனா அது பிடிக்கிற சுட்டு பார்த்தா கொட்டாயன்னு ஆறிடும். நானும் அதே மாதிரி வேஷம் கட்டிக்கிறேன். நம்ம பொழப்பு என்னைக்கு நார போதோ. இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி செய்யலாங்கிற? நீங்களும் நானும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த மேனேஜரை ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டா? அடி பாவி, அவன் மேல எம்மா நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை இப்படி பள்ளத்துல தள்ள பாக்குறிய? நீ அவனை பள்ளத்துல தள்ள பரவாயில்ல, என்ன சேத்துல குழியில தள்ள பாக்குற? ஆமா, எப்படி ரவா பில்டிங் அப்படியே சிங்கப்பூருக்கு பேத்துன்னு போற நீ? அதெல்லாம் இல்லைங்க, உங்க பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரு, நானே அப்படி இப்படிதான் கண்ட இடத்துல சாயத்தை பூசினே நீ என்ன கட்டி போற நீ? ஐயோ, நீங்க சொன்னீங்கன்னா இனிமே எந்த இடத்துலயும் சாயம் பூசிக்க மாட்டேன். நீ பூசினா என்ன பூசலாம் எனக்கு என்ன? நான் அப்போ வந்து சொல்லிக்கல நமக்குன்னு ஒரு பச்சை பொண்ணு இருக்குதுன்னு. ஆமா, அடிக்கடி சொல்றீங்க. யாருங்க அவங்க?
அதுதான் இந்த டில்லிக்கு ஏத்த அள்ளி. அதுக்கும் நமக்கும் டாவு கட்டினதே ஒரு தமாஸ் கதை. ஆனா கட்சியில எல்லாம் பீலிங்ல முடிஞ்சிச்சு. ஒரு நாள் நான் பட்டறையில சூடு காட்டுனுக்கிறேன். டில்லி, ஏன்டா நேற்றுக்கு வேலைக்கு வரல? நேற்று மசான கொள்ள மருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன்னா உடம்பு பேஜாரா போச்சு. நீ உருப்படவே மாட்டேடா. ஏ உருப்படுறவனா தான் உங்ககிட்ட வேலைக்கு வரணும். ஏன் ஏண்டா 7ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும்? அதுக்கு இஷ்டம் இருந்தா வரும், இல்லைன்னா வராது மச்சான். சிலுக்கா? என்ன கிண்டலா? அடடே கோச்சுக்குதுப்பா குயிலி. அதானே. ஏமா இப்ப நான் என்ன கேட்டேன்? சிலுக்கான்னு கேட்டேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறிய? டேய், ஏன்டா இப்படி பீடி பிடிச்சு உடம்பே கெடுத்துக்கிற? சிகரெட் குடிக்க காசு இல்ல, அதனால பீடி குடிக்கிறேன். இது ஒரு கேள்வியா? சம்பளத்தை கொடு நீ. ஆமா, சம்பளத்திலே இரு. என்னங்க என்னம்மா இங்க வந்துட்டேன், மறுபடியும் யாராவது கல்யாணம் பண்றீங்களா? இல்லைங்க, இப்பெல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம அடி என்ன அடி அன்னைக்கு. ஆமா, உனக்கு எப்படி தெரிய போகுது? என்னங்க, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். என்னது? பேண்ட் ஷர்ட். என்ன லஞ்சமா? இல்லைங்க, அன்பளிப்பு. இப்பெல்லாம் நான் உங்களை அடிக்கடி நினைக்கிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாப்பா. நீ பச்சை பொண்ணு, நான் பக்கா லோ கிளாஸ். நான் உங்களை மாத்திரதான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி நீ லோ கிளாஸ் ஆயிரன்றியா? இல்ல, உங்களை ஹை கிளாஸா மாத்த போறேன். உன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அப்போ நம்ம 2 பேருக்கும் ஃபிட்டிங் சரியாகுதுங்கிற? இவன் தேரவே மாட்டான். அந்த ஆளை பத்தி கவலைப்படாத, அவருக்கு பீடி கொடுக்கலன்னு கோவம். நீ வா போங்க. அம்மா உன் பேர் என்ன சொன்ன? டில்லிங்க. நடந்ததை பத்தி எல்லாம் தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் உன்னை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. இங்க மட்டும் என்ன வாழுது? உன்னை பார்த்தா இருக்குது. இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொன்ன. என் தங்கச்சி ஆசைப்படுறாள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமை. வெங்காயங்க அறியும் போது கண்ணில் தண்ணி வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல, நம்மளால ஒண்ணும் பிரச்சனை வராதுங்க. அப்போ கல்யாணத்துக்கு நாள் பாத்துட்டுமா? நானே பாத்துட்டேங்க. 27ஆம் தேதி நல்லா இருக்கான். ரொம்ப பாஸ்டா தான் இருக்க. இது பாருங்க, இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். சொல்லு. இந்த லுங்கி அவருங்க. ஐயோ, அது இல்லைங்க. இனிமே நீங்க பேண்ட் ஷர்ட் தான் போடணும். நான் வேற என்னமோன்னு சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க சலூனுக்கு போறீங்க. என்னது சலூன்? நான் என்னமோ வெளிநாடுன்னு நினைச்சிட்டேன். அழகா முடி வெட்டிட்டு வரீங்க. ஆமா, எல்லாத்தையும் மாத்திரியே, என் புத்தி எப்படி மாத்த போற? அது ஒண்ணும் மாத்த வேண்டாம், நல்லா தான் இருக்கு. காதலிக்காக நல்லா இருந்த முடிய காசு கொடுத்து சிக்க எடுத்துக்கிறோம், பாப்போம். அலி, அலி! டாக்டர், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா அவளால நடக்க முடியல. அநேகமா அவங்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ஏன் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கெல்லாம் வசதி இருக்குல்ல? பூனாவிலதான் செயற்கைக்கால் செய்யறாங்க. எங்களால அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய முடியும். இருந்தாலும் பணம் கொஞ்சம் அதிகமா செலவாகும். என் அள்ளி கால் இப்படி ஆகி போச்சுன்னு நான் கவலையில இருக்கும்போது தான் இந்த மேனேஜர் என்ன பார்க்க வந்தா. நீ எங்க முதலாளி மாதிரியே இருக்கிறியா, எங்க வீட்டுக்கு வந்து நீ அவரை மாதிரி ஆக்ட் கொடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் துட்டு கொடுக்குறேன்னா அந்த துட்டை வச்சு என் அள்ளி காலை சரி பண்ணலான்னு தான் நான் இங்க வந்தேன். இங்க வந்தா அவனுக்கு என் காலையை எடுத்துருவானுங்க பொழுது. வீட்டை விட்டே வெளில அனுப்ப மாட்டாங்க. உன்னை என்னமோ நினைச்சையா, உன் மனசுலயும் சுத்தம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ என்ன அழுக்கு பண்ணாதுன்னு. தலையாட்டினா மட்டும் போதாது, நானே ஒரு 1.5 மீட்டர் துணி வாங்கி கொடுக்குறேன். இந்த ஆஃப்டர் ஹவுஸ்ல ஃபுல் பண்ணிட்டா மாட்டிக்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நடக்கட்டும். யார் உள்ள போக கூடாது. ஏய்யா, நான் பெரியவர் காலத்துல இருந்து இங்க வேலை செய்யற வேலைக்காரையா. வேலைக்காரனா கொல்ல பக்கமா போ, மாடி பக்கம் யாரும் போக கூடாது. யார் சொன்ன? அம்மா சொன்னாங்க. அம்மாவா? ஓ, அந்த குண்டா? யோ, அவ எனக்கு கீழே வேலை செஞ்சவையா. இப்ப என்னையே அதிகாரம் பண்றாடா. சரிதான், போயா. பழச கிளற விட மாட்டேங்கல. நான் பின்னாடியே பாத்துக்கிறேன். எங்க பங்களா விட்டு வெளியில போற? வெளில போனா என்ன? வெளியில போனா என்னவா? எங்க சட்டத்தை மீறி வெளியில போக நினைச்சா நான் ஒரு மாதிரியானவன். இன்னைக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த வாரத்துக்கு நீ நிறைய சொல்ல போல் இருக்கு. நீ வேற பங்களா எவ்வளவு பெருசா இருக்குதே, நல்லா பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆமா, நாம தான் ஹைதராபாத்ல இருந்து வந்த பாத்தியா? பேரு
இங்க டேனின்னு கூப்பிடுறாங்க. உண்மையான பேரு ஆரோக்கியசாமி. நீ என்ன பண்ற? ஆரோக்கியசாமிய மாத்தி ஆயுதசாமின்னு வச்சுக்கிற. திருப்பதி சென்ற பஸ் பள்ளத்தில் உருண்டது. ஐயோ, பள்ளத்தில் உருண்டவர்கள் விவரம் 36 பேர். அதென்ன 36? 36 பேர் பெரியவர்கள், 5 வயது சிறுவன். ஓஹோ, ஆக மொத்தம் 36. இறந்தவர்கள் விவரம் ராமசாமி, வஜ்ரவேலு, முனுசாமி, ரத்னம். நம்ம லாண்ட்ரி நீ போயிட்டியா? என்ன ஆச்சியா? நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ரத்னம் திருப்பதி போனான்ல, க்ளோஸ். ரத்னம், நீ மலை மேல ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே. ஐயோ, நான் 60 ரூபாய் கொடுத்து லட்டு வாங்கிட்டு வர சொன்னானே. என்னங்க அந்த லட்டு இருக்கா, நொறுங்கி போயிடுச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன டிவியா பார்த்து சொல்றதுக்கு? ரத்னம், மொட்டை அடிக்க போனியடா, லட்டோட போயிட்டியே. மொத்தம் 100 ரூபாய் நஷ்டம். 100 ரூபாயா? ஆமா, நீ 60 ரூபாய், நான் 40 ரூபாய். 40 ரூபாய் நீ வேற கொடுத்தியா? வாங்கிட்டு வந்தானே அந்த லட்டை மேல் விலைக்கு விக்கலான்னு பார்த்தனே, மேலேயே போயிட்டானே. ரத்னம், நீ எங்கடா இருக்கறாய்? அடியே புருஷன் செத்து போனது கூட தெரியாம பொட்டை வச்சுக்கின்னு பூவை வச்சுக்கின்னு வாச கூட்டின்னு இருக்கற. முண்டோ 10 நாள் கழிச்சு பொட்டையும் பூவையும் எடுப்பாங்க. ஏன் புருஷன் செத்து போனதை நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே. அடி பாவி, ஊர் உலகத்துக்காவது கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அடுவேண்டி. எனக்கு தெரியாதேடி. ஏன் புருஷன் மட்டும் சாவட்டும், நான் எப்படி ஒப்பாரி வச்சு பாடுறேன்னு பாரு. நீங்க பெடல் மிதிக்கிறது எப்படியா, டியூப கிழிச்சு பஞ்சர் ஓடுறது எப்படியா, அந்த பஞ்சர் ஓடுற அழகா நான் பாத்துக்கிட்டே இருப்பனே. நிறுத்தடி, இன்னாடிதே. அடி சண்டாளி, உன் புருஷன் கூட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசியிருந்தீனா அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்திருப்பான். உன் புருஷனுக்கு வாந்தி பேதி வந்து வாரிக்கின்னு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? ஏம்மா, உங்க சண்டையில என் ஆயுச ஏம்மா குறைக்கிறீங்க? உன் பொஞ்சாதிக்கு இருக்கிற வாய்க்கு என்ன பண்ணணுங்கிற? இன்னும் 15 நாள்ல கிழிஞ்சிருங்கிறியா? அட அது இல்ல, நீ சைக்கிளுக்கு காத்து அடிக்கும் போது டம்மால வெடிக்க போகுது. அது நீ சைக்கிள் டியூப் நினைப்ப, அதான் இல்ல, அது உன் நெஞ்சு. இன்னையில இருந்து காத்தடிக்க மாட்டானே, வெறும் பஞ்சர் தான் இல்லடா கண்ணா. வர இந்த ஆடிட்டர் வக்கீலும் புதுசா சட்டத்தை சொல்லி நம்ம உசுரை எடுக்கிறானுங்கப்பா. ஆளை காட்டுங்க, 2 தட்டு தட்டிடுறேன். என்னப்பா ஆபீஸ் வர சொன்ன என்ன சங்கதி? ஒண்ணு இல்ல, 2-3 கம்பெனி விக்கலான்னு இருக்கிறேன். வித்துக்க. நீ ரெஜிஸ்டார் முன்னாடி வந்து கையெழுத்து போடணும். இதான வேணாங்கிறது. ஸ்கூல் பக்கம் எவன் போனாங்கற, நம்மள வெறும் கை நட்டுமா? அதை எத்தனை பக்கம் வேணாலும் சொல்லி குத்துன்னு குத்துறேன். என்னது, உனக்கு கையெழுத்து போட தெரியாதா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. என்னப்பா பண்றதுப்பா? கவலைப்படாதீங்க, இவன் வலது கையில இருந்து 3 விரலை வெட்டி எடுத்துறேன், கட்டு போட்டுறேன். யாராவது கேட்டா ஆக்சிடென்ட்னு சொல்லிடலாம். கை நாட்டு போடணும். யோ, என்ன ஆலியானியோ விரல வெட்டுறங்கற? நான் நகத்தை வெட்டவே பயந்துக்கின்னு பல்லால கடிக்கிறவன். இந்தாப்பா, நமக்கு இந்த வம்புலாம் அவன் கையெழுத்துலாம் போட தெரியாதுன்னு. நீ அவன் கையெழுத்து காட்டு. எத்தனை கையெழுத்து உனக்கு கொண்டா? அப்படி வா வலிக்கு. இதுல பாபுவோட கையெழுத்து இருக்கு, போட்டு பழகிக்க. உங்க கூட பேஜாரா போச்சு. நாளைக்கே சாயந்தரத்துல ஃபுட்பால் ஆடுவான் பாபு, நீ ஆடுவீங்க. ஆட தெரியாதவனும் காலை வெட்டுவீங்க. நல்ல வேலை உனக்கு பொம்பளை சமாச்சாரம் இல்ல. ஏயா, இப்படி ஒவ்வொரு அங்கமா வெட்டிட்டா எனக்கு என்னதான் மிஞ்சம்? பாபு முதலாளி, உங்க நிலைமை இப்படி ஆகல. ஏயா, லெட்டர் எல்லாம் கிடைச்சதா? கிடைக்காம நான் வருவனா? ஐயோ, கோடீஸ்வரர் விட்டு புள்ள, நீங்க கை முறுக்கு கம்மர்கிட்ட விக்கலாமா? சத்தம் போடாதியா, வள்ளி காதுல விழ போகுது. கோடீஸ்வரர் விட்டு புள்ள இப்படி கை முறுக்கும் கம்மர்கிட்ட விக்கலாமான்னு சொல்ல வந்தேன். ஏய், சீ. நான் கூட நினைச்சேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவர் இப்படி மாறி போயிட்டாருன்னு. அப்புறம் உங்க லெட்டர் வந்து தான் தெரிஞ்சது ஆள் மாறாட்ட குழப்பம்னு. அதை விடியா, முதல்ல அந்த மேனேஜர் கிரியை பழி வாங்கணும். ஐயோ முதலாளி, அவனுங்க பங்களா நிறைய அடியாட்களை அடுக்கி வச்சிருக்கானோ. நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்கு தப்பா ஆயிரும். அதனால நீங்க மாறு வேஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்ட உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். உண்டு இல்லைன்னு ஆக்குறதா? அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுவோ. அவளுக்கு வைக்கிறேன் குண்டு. பாத்து வைங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கரெக்டா புதன்கிழமை 11 மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க. வர்றேன். ஆமா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன். ஒரு சோடா கேடா? இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம். நீ அங்க போய் ஐஸ் போட்டே குடி. பொம்மை பாக்குறே டில்லி. டில்லியா? ஐம் சாரி பாபு, நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்க போறேன். நீ? மத்தவங்களாம் நான் வராண்டால குளிப்பாங்க. நான் குளிக்கும் போது தாள் போட்டுக்க மாட்டேன். உனக்கு மனசு மாறிச்சுன்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அடே, வந்துருச்சா? ஏம்பா, எங்கயாவது லீக் ஆகுமா? நீ லீக் பண்ணாம இருந்தா சரி. சிலிண்டர் அம்மாவுக்கு.
என்ன அது சிலிண்டரோட மேல போயிட்டு இருக்கு? அப்ப இவர்கிட்ட கொடுத்துலாமா? ஐயோ எதுவா இருந்தாலும் பின்கட்டு வழியா தான் போகணும் உங்ககிட்ட சொல்லிருக்கல. அது இல்லைங்க, நம்ம சின்னமா இல்ல சின்னமா. யாரு அருணாவா? ஆமாங்க, அவங்க தான் சொன்னாங்க அடிக்கடி அத்தானுக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கணும், ஒரு சிலிண்டர் கொண்டாந்து மேல வைனாங்க, அதான் கொண்டு போறேன். பூஸ்ட் பூஸ்ட். அத்தான் பூஸ்ட் அந்த அளவுக்கு நெருக்கமாயிடுச்சா? பார்ட்டிக்கு போயிட்டு வந்து கவனிக்கிறேன், வா போலாம். நீ வாப்பா. பார்ட்டி பூஸ்ட் வைக்கிறேன் வெயிட். நீங்க இப்ப என்ன செய்யறீங்க? பூஸ்ட் கலக்க சொல்றியா? நீங்க எதையும் கலக்க வேண்டாம், அந்த டூப்ளிகேட் பையில இங்க அனுப்புறேன், நீங்க 2 பேரும் நல்லா மோதிக்கிங்க. அனுப்பு. மவனே, இன்னைக்கு நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். யாரோ காக்கிநாடா நாயிடுவான், பாக்கணுமா? இப்ப பார்த்தா நல்லா இருக்காதியா, குளிச்சுனுக்குது. அட உங்களை பாக்கணுமா? எனக்கு காக்கி நாடாவே தெரியாது, இதுல எங்க நாயுடு? இந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. உங்களை தான் பாக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னதான் பாக்கணுமா? அது யாரு ஒத்த கால் நாயுடு? அநியாயமாக்குது. என்ன மாதிரியா இருக்கிற? நானும் அதே தான் கேக்குறேன். நீ யாரு? உன் பேர் என்ன? பேர் நான் புச்சா வச்சுக்கிறாங்க. பாபு தான். என்ன கைய மூஞ்ச பாரு, திருட்டு கலை. இங்க மட்டும் என்ன வாழுது? அதே மூஞ்சி தான். ஏய், நீ பிறந்து வளர்ந்ததுலாம் எங்க? இந்த பாரு, நம்ம மட்டும் இந்த கிராஸ் கல்வி கேக்குறவெல்லாம் வச்சுக்காத. ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நம்ம மேனேஜர்கிட்ட கேளு. என்னடா மேனேஜரை கேக்குறது? ஜாவா பேட்டா குட்டா முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கும். யோ, நீ என்ன மாதிரி இருக்கிற ஓகே, ஆனா நீ பேசுறதா என்னால சகிச்சுக்கவே முடியல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா எதனா உங்க பேட்டைக்கு வந்து ஏதாவது சிலிமிசம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதனாலதான் நீ என்ன மாதிரியே இருக்கிற. ஏன் உங்க அம்மா இந்த பங்களாவுக்கு வந்து எங்க அப்பாவை மயக்கி இருக்கலாம்ல? மவனை கொடுத்த பல்லுகள்லாம் உடைஞ்சிடும், இடிச்ச எலும்பெல்லாம் நொறுங்கிடும். யோ, எதுக்கே நீங்க வந்து என்ன மாதிரி வேஷம் போட்டுக்கிற? நான் ஏன் வேஷம் போடணும்? நான் தானே ஒரிஜினல் பாபு. யாரு நீ? என் ஒரிஜினல் 46 கம்பெனிக்கு முதலாளி பாபு. அவன் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு பாத்திருக்கேன். அசிங்கம் அதெல்லாம் எவையா பாப்பான்? நான் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்ததே ஆயா. அதை கூட்டு வந்து யாரு பாபுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். நீ ஆயாவை கூட்டு வந்தா நான் எனக்கு பிரசவம் பார்த்த பாட்டியை கூட்டு வந்து ப்ரூவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் கேட்டா இவன் வழிக்கு வரமாட்டான். எப்படி கேட்டா வழிக்கு? என்ன அடிச்சிட்ட போயிட்டு கிட போறான்? சும்மா ஒரு தட்டு தட்டுனேன். நீங்க என்ன பண்றீங்க? இவன் ட்ரெஸ் கழட்டி நீங்க போட்டுக்கோங்க, உங்க ட்ரெஸ் கழட்டி இவனுக்கு போட்டுருங்க. போட்டுக்கிட்டா மேனேஜர் ஏற்பாடு பண்ண பாபு இனிமே நீங்க தான். இவன் என்ன பண்ண போற? இவனை எங்கேயாவது தெருக்கோடுல தூக்கி எறிஞ்சிடுறேன். மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டானா? வரமாட்டான். அப்படியே மீறி வந்தான்னு வச்சுக்குங்க, உண்மையான பாபு தான் வந்துட்டான்னு நினைச்சு இவாளுகளே இவனை அடிச்சு கொன்னுடுவாளவோ. தன்வினை தன்னை சுடும். நம்மள சுட்டு போதியா? இவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இனிமேதான் நீங்க உஷாரா இருக்கணும். இவனை மாதிரியே நீங்க நடிச்சாதான் மேனேஜர் என்னென்ன திட்டம் போட்டிருக்காருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சீக்கிரம் ட்ரெஸ் கழட்டுங்க. முதல்ல இவன் கழட்டியா? ட்ரெஸ் எல்லாம் மாட்டியாச்சு. என் வீட்டுல எங்க போகணும் நானே கேட்க வேண்டியிருக்கு. எங்க போனப்பா? உங்க ரூமுக்கு தான் போகணும். இனிமேதான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ, அவகிட்ட கொஞ்சம் தழுக்கா நெருக்கமா நடந்துக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையே. ரூமுக்குள்ள ஒரு சிட்டு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா? குளிக்கிறியா டியர்? சாரி டியரா? என்ன புதுசா இருக்கு? இந்த டூப்ளிகேட் ஏகப்பட்ட ஆட்டம் போட்டிருக்கான். ஒருவேளை இவன அவனும் டப்புல ஒன்னா குளிப்பாங்களோ? நம்ம அந்த வாய்ப்பை விட்டுட்டுமோ? என்னையா திடீர்னு உனக்கு என்னாச்சு? உள்ள வந்து டியர் எல்லாம் கூப்பிடுற? வழக்கமா என்ன பார்த்தாலே ஓடுவியே. ஓடுவனா? இதெல்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இல்ல தினசரி ஓடிக்கிட்டே இருக்குமே, இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு உள்ள ஒரு வந்தா வந்தேன். நிஜமாவா? எப்பவும் அல்லி அல்லின்னு அந்த பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருப்ப, மாறிட்டியா? அல்லியா? அவ எந்த ரூம்ல இருக்கா? தபார், இந்த பழசெல்லாம் கலராத, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அப்படின்னா என் மேல உனக்கு இது வந்துடுச்சா? இதுவா? அதுவே வந்துருச்சு. இரு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாயா, எவ்வளவு வயசாகுது? வாடு பெரியவரேன்னு கூப்பிடு. சரி, வாடு பெரியவரே. நானே இருந்தா கூட போன் பண்ண போறியா? இல்லையா, நான் அம்மனுக்கு காசு முடியணும். என் கையில காசு வாங்கி அம்மனுக்கு முடிக்கிறேங்க. காளியாட்ட ஒத்துக்குவாடா? தச்சி, திருப்பி தரமாட்டா? அல்ப அல்ப கொடா. இன்னும் என்ன போய் அல்பங்கிறாங்களா?
உனக்கே நான் எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கேன். என்னயா ஒரு முகம் கூட தெரிஞ்ச முகமா இல்ல, எல்லாம் புது முகமாகுது, மாத்திட்டீங்களா? எல்லாம் உங்க பொறுப்பில்லாதனத்தினால வந்த வேணே. சரியாயோ. ஆமா, ராமசாமின்னு ஒரு கேஷியர் அப்பா காலத்துல இருந்து இருந்தாரு, அவர் எங்க? பேங்க்ல பணத்தை கட்ட போனாரு. பணத்தோட ஓடிட்டாருன்னு இவங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். நீயும் காணாம போறதுக்கு முன்ன அந்த மேனேஜர் ரூமை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எங்க திரும்பினாலும் அவங்க அடியாளு இருக்கானுங்க. டூப்ளிகேட் பையன் நீ ஏன்டா ரூமுக்குள்ள வந்தீன்னு உங்களை பிடிச்சி அடிப்பானுங்க. எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எனக்கு தெரியும். பேரம் பேசிருக்கானுங்க. யார் வீட்டு கம்பெனி எவன் விக்கிறது? ஓஹோ, அண்ணன் பாஸ்போர்ட்டுக்கு வேற அப்ளை பண்ணிருக்காரோ, எல்லாத்தையும் சுட்டின்னு கம்பெனி ஏற்றதுக்கு. இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? மேனேஜர் ரூம்குள்ள ஏன் வந்த? எதுக்கு ஃபைல் எல்லாம் தட்டி பாக்குற? இல்ல, ஃபைல்லாம் தூசு தட்டி அதான். உன் ரூமை விட்டு அனாவசியமா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. இரு மேனேஜர் வந்து அவட்ட சொல்லி உன் முதுகு தோலை உரிக்க சொல்றேன். ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க இப்படி பண்ணிட்டீங்களே? உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ரொம்ப சின்ன பையங்க. என்கிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிட்டீங்களே. முதல்ல மூடுங்க, தமிழ்நாட்டு மானமே கப்பல் ஏறுது. என்னது நடந்ததை நான் சொல்றேன் சார். நீங்க கூப்பிட்டுதா சொல்லி என்ன ரூமுக்குள்ள கூட்டு வந்து கட்டில உட்கார வச்சு கதவை சாத்தி தாப்பால் போடாம என் கருப்பை சூறையாட பார்த்தாங்க சார். நல்ல வேளை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க சார். உங்க கருப்பும் ஜாக்கிரதை. கூப்பிடுறாருமா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத நம்பிட்டாருமா? அவன் போய் சொல்றான். யாரு? நானு? ஏங்க இந்த பிஞ்சி முகத்தை பார்த்தா போய் சொல்ற மாதிரியா தெரியுது? இவங்களுக்கு தான் வெறுத்து இருக்கு. அவனை நம்பாதீங்க. உன்னை சொல்லி குத்தமல்லடி. சாதாரண வேலைக்காரியா இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன் கொடுத்தல, எனக்கு வேணும். டானி, இன்னைக்கு நான் இவளை பார்த்ததான் கடைசி. இனிமே இவ என் கண்ணெதிரிலே படக்கூடாது. இவளை உயிரோட எரிச்சு சாம்பல நாளைக்கு காலையில உங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப விறகு செலவாகுமே. அவசரப்பட்டு கொன்னுடாத, அண்டர் கிரவுண்ட்ல வை. எனக்கு வந்து எப்படிங்க? நான் அண்டர் கிரவுண்டா ரூமுங்களா? நீ ரூமு தான். சீக்கிரம் போயா. அந்த ரூமா? மார்க்கமான ஆளுங்கப்பா. அல்லி, உனக்கு ஒரு நல்ல செய்திமா. டில்லி இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நான் வியாபார விஷயமா ஒரு பங்களாவுக்கு போயிருந்தேன். அங்க பணக்கார சீமானா பக்கத்துல ஒரு பொண்ணோட நம்ம டில்லிய பார்த்தம்மா. என்ன, அவர் பங்களால பாத்தீங்களா? ஆமாம்மா, உனக்கு தெரியாது. அவன் பிடிச்சாலும் பிடிச்சான், பெரிய புளியங்கொம்பா பிடிச்சிட்டாம்மா. உண்மையா சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீ கவலைப்படாதம்மா. அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, அவன் அவன் காலில் விழ வைக்கிற. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நான் செஞ்சிட்டேம்மா. நான் இந்த அக்கௌண்ட் தான் சார் சொன்னேன். எவ்வளவு சொன்ன? 60,000. எஸ் சார். வாங்க சார். எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியம் சார். உட்காருங்க சார். இங்க நம்ம வேண்டியப்பட்டவங்க கல்யாணத்துக்காக வந்தேன். வந்ததுதான் வந்துமே அப்படியே தம்பியை பார்த்துட்டு போலான்னு. தம்பியை பாக்கலாம் சார். நீங்க உட்காருங்க சார். உட்காந்துட்டீங்களா? அதான் வந்துடுறேன் சார். கூட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்க புதுசா இருக்கீங்களே? இப்பதான் ஜாயின் பண்ண சார். சாப்பிடுறியா? முடி வெட்டிக்கு போறேன். யோ, டைனிங் டேபிள் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? கோச்சுக்காதப்பா. நம்ம பழைய மேனேஜர் சேது விநாயகம் உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கிறார். எதுக்கு? ஒரு விசுவாசம் தான். இதா பாரு, உன்னை பாபுன்னு நினைச்சு அவர் பேச போறார். நீ நான் செட்டப் பண்ண ஆளுங்கிறத காட்டி கொடுத்துறாத. தயவு செஞ்சு உன் பற்ற பாஷை மட்டும் அவுத்து விட்டுடாது. இங்க ராமசாமின்னு ஒரு வயசான கேஷியர் இருந்தாரு. அவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஒரு பேரு சோமசுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, நீங்க வெளிநாடு எல்லாம் போயிருந்தீங்களா? வெளிநாடுனா தாய்நாடா சார்? அது தாய்லாந்து. அப்புறம் நிர்வாகம் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? ஸ்டாஃப் எல்லாம் அடங்கி பயந்து நடக்கிறாங்களா? பயத்தை விடுங்க சார். நானேன்னு சொன்னா அதுக்கு உதாரணமே என் மேனேஜர் தான் சார். அந்த அளவுக்கு சுத்தம். தம்பி, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமே. 2 நிமிஷம் தனியா பேசணுமாமே? நீங்க தாராளமா உள்ள போய் பேசுங்க. வாங்க சார். மேனேஜர், என் செருப்பு அங்க விட்டுருக்கேன், கொஞ்சம் எடு. செருப்பு நானா? ஓ, என்ன தம்பி, அவரை போய் செருப்பு எடுக்க சொல்றீங்களே?
செருப்பா விட்டா இருந்தாலும் ஜட்டியே துவச்சு போடுவாருங்க. அந்த அளவுக்கு உண்மை ஊழியன். உண்மை ஊழியா நாங்க 2 பேரும் பேசிட்டு இருப்போம். ஒட்டு கேட்காம அப்படி ஓரம் கட்டிங்க வாங்க. என்னது உங்கள மாதிரியே இன்னொரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? என்ன தம்பி இது பைத்தியக்காரத்தனமா உங்க அதிகாரத்தெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்களே. அதாங்க சின்ன பசங்க விவகாரம். ஒரு லவ் வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கு போலான்னா கூட எல்லாமே அவனுக்குள்ள சாதகமா இருக்கு. சார் போலீஸ் கூட போலான்னு பார்த்தேன். அந்த டூப்ளிகேட் மயக்கமால இருக்கிறான். அவன் வந்து சாட்சி சொல்லணுமே. ஆமாமா முள்ளால எடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் கெரிய ரொம்ப சாமர்த்தியமா மடக்கணும் தம்பி. இதுக்கு ஒரு பெரிய முள் ஐடியா சொல்றேன் கேளுங்க. அடுத்த வாரம் இந்த ஜாங்கோ படத்துல வர்ற மாதிரி ஒரு பொட்டியோடு நீங்க இங்க வாங்க. நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அவனை மடக்கலாம். சரி தம்பி, இங்க நம்ம ரொம்ப நேரம் பேசினா கூட தப்பு. வாங்க போகலாம். பாத்தீங்களா நம்ம நிலைமைய? ஆம்பளையும் பேசிக்கிறதுக்கே பயப்படுறோம். ஏன்டா டேய்? ஏன் உன்னை ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொன்னல, இங்கே நிக்கிற? வேற யாரும் வந்துட கூடாதுன்னு ஒரு பாதுகாப்புக்கு தான். பாத்தீங்களா நாய் மாதிரி உழைக்கிறாங்க. யோ மேனேஜர், தம்பி வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தேடிச்சியா? எதை கேட்டாலும் உங்களை தான் கேட்கணுங்குது. வெரி குட் வெரி குட். நம்ம வீட்டு புள்ளியாச்சே. சரி, எனக்கு ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. ஏயோ என்ன நீ அந்த ஆள் எதிரில என்ன செருப்பு எடுக்க சொல்ற? உன்னை செருப்பு எடுக்க சொன்னதால அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா? ஆமா, உள்ள என்ன பேசிக்கிட்டு இருந்த? உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. போயா எங்க அப்பா இருக்காரு, பாபுவோட அப்பா இருக்காரு, அவருக்கு வர வேண்டிய ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் இப்ப இவர்கிட்ட இருக்குதான். அதை என்கிட்ட கொடுக்கணும்னாரு. நீ எல்லாம் இருக்கிறதால அடுத்த வாரம் ஒரு பொட்டியில போட்டு கொண்டு வரானாரு. 50 லட்சம் அடிச்ச ஜாக் பாக்கெட். நீ என்ன பண்ற? அந்த 50 லட்சம் ரூபாய் பொட்டி வாங்கி என்கிட்ட கொடுக்குற. நீ என்ன பண்ற? ஒரு தொப்பியை வாங்கி என் தலையில கவுக்குற. உன்னையும் கவனிக்கிறியா? இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கிற. முதல்ல அந்த டிஃபனை கவனிக்கிறேன். 50 லட்சம். இன்று முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம். ஏய், நான் போற இடத்துக்குலாம் நீ வர்ற கொன்னுவேன் உன்னை. ஏய், நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? ஏய், நான் குடிச்சா நீயும் குடிக்கிற. இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம்? நான் பாட்டில போட்டு உடைச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம்? யார் நீ? நிழல்கள் ரவியா? அவன் சிகப்பா இருப்பானே, இது கருப்பு ரவி போல இருக்கு. ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது. சலங்கு சத்தம், வெள்ளை சேலை, ஆவியா? ஹிந்தி பாட்டு வேற பாடுது. ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வருதா? ஆவியா? இருக்காது, மன பிராந்தி. நண்பா, என்னது? நம்ம லாண்டரி கடை ரத்னம் குரல் மாதிரியே இருக்கு. நானேதான் நண்பா. லாண்டரி ஆவி, லாண்டரி கடை ஆவி. நண்பா, நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்னம். ஆவி, நீதான் பஸ்ல உருண்டு கருகி செத்துட்டிய பாவி. ஏண்டா என் உயிரை வாங்குற? நோவா, இங்கிலீஷ் வேற பேசுறான். ஆவியான இங்கிலீஷ் படிக்கிட்டானா? ஒருவேளை சாகும் போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா? என்ன? நான் வந்துட்டேன். நான் சாகல சிநேகிதா. நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏன்னா உனக்கு கால் இல்ல, நீ ஆவிதான். என் காலைப்பா. ஒரு கால் தானே இருக்கு, நீ பாதி ஆவி. இந்த காலைப்பா. இப்போ ஒரு கால் தானே இருக்கு. சரி, ரெண்டையும் பாத்துக்க. ஐ, ஆவி மனுஷனாயிருச்சு. சிநேகிதா, தோழா, நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? பஸ் புறப்பட்டுச்சா? என்ன பைத்திய மாதிரி சிரிக்கிற? பஸ் ஒரு இடத்துல போய் நின்னுச்சு. ஒண்ணுக்கு போலான்னு இறங்கினா, நீயா டிரைவரா? நான் தான். 2வது பட்டனை கழட்டுறதுக்குள்ள பஸ் கிளம்பி போயிடுச்சு. 5 மைல் தூரம் போய் அந்த பஸ் உருண்டு பள்ளத்துல விழுந்து பஸ்ல இருக்கவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. பஸ்ல என் பொட்டி இருந்ததால அந்த பொட்டில இருக்கிற விலாசத்தை பார்த்து நானும் செத்து போயிட்டேன்னு என்ன செத்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. அட பாவி, நீ உயிரோட இருக்கேன்னு ஒரு தந்தி கொடுக்க வேண்டியதானே? தந்தி கொடுக்கலான்னு போஸ்ட் ஆபீஸ் போனேன். பின்னாடியே ஒரு எறும்பு வந்து முட்டிச்சு. போஸ்ட் ஆபீஸியா? என்ன எவன் உன்னை துரத்திக்கிட்டே இருந்திருக்கான், நீ பொழைச்சுக்கிட்ட. சிநேகிதா, நான் இல்லாத போது என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தா? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் இருந்தேன். சிநேகிதா, ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். சிநேகிதா, நான் உடனடியா என் பொண்டாட்டிய பாக்கணும். நீ ஆவியாவே நடி. அப்பதான் என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேர்க்கலாம். ஏன் தங்கச்சி, நம்ம ஊரு டென்ட் கொட்டால பார்ட்டி சொல்ல தட்டாத படம் போட்டுருக்காங்களாம். போலாமா? போலாம். புருஷன் போன கையோட சினிமாவுக்கு போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என் தங்கச்சிய பத்தி எவ்வளவு பேசினா வாய கிழிச்சிடுவேன். என்ன ஆச்சரியம், எப்ப நீங்க 2 பேரும் ஒத்துமையானீங்க? இவ தலைய நீ வாடுற, ஓந்தலைய இவ வாருவா போல இருக்க.
அக்கா 300 ரூபாய் கடன் கொடுத்துச்சுல அப்பவே ஒத்துமையாயிட்டோம். கடல்லே ஜாயிண்ட் ஆயிட்டீங்களா? பெரிய சாக்லேட் வாயா. என்ன மன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. யோ நீயா? நீ இன்னும் சாகவே இல்லையா? அப்ப சாகணும்னு எதிர்பார்த்தியா? அம்மா நான் செத்த உடனே ரொம்ப அழுதியா? நீ செத்ததுக்காக ஒண்ணு அழுவல, அலங்காரம் பண்ணிக்க முடியலன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடாடாடா, இவளல்லவோ மனைவி. எம்எல்ஏ துப்பிக்கிறேன். எம்எல்ஏ துப்புனா குத்துவேன். தங்கச்சி நடந்தத மறந்துக்கின்னு மச்சான பார்த்து சிரியா. இது போதும் 1 வருஷத்துக்கு. அது சரி, 40 ரூபா கொடுத்தா லட்டு வாங்க. லட்டு எங்க? லட்டா? எது? நீ சொல்றத பார்த்தா திருப்பதியில லட்டே செய்யலையா? எப்ப 40 ரூபா கொடுத்த? டேய், ஒழுங்கா மரியாதையா கொடுத்துரு, இல்ல வாயிலே குத்துவேன், உள்ள போயிரும். துட்டு கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், சைக்கிள் செயினால அடிப்பேன். நான் இஸ்திரி பட்டு வச்சு தேய்ச்சிடுவேன். நாம ஒத்துமையாயிட்ட இதுங்க அடிச்சுக்குதியா? டேய் 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 டேய், லாண்டரி ஜெயிக்குது, சைக்கிள் ஜெயிக்குது, லாண்டரி ஜெயிக்குது. ஏய், என்னது போய் வெளியே வந்துட்டீங்க? நீ கம்முனியா? நான் கிராமத்து வரைக்கும் போய் வள்ளியை பார்த்துட்டு சாயங்காலம் வந்துடுறேன். பங்களாவை சுத்தி எல்லாம் அவன் ஆளுங்க, உங்களை வெளிவிட மாட்டானுவோ. இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியா. நீ பேசாம இரு, சாயங்காலம் வந்துடுறேன். உன்னை பங்களா விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லிருக்கல, ஏன் வந்த? ஒண்ணு கூத்துறதுக்கு போயாங். நம்ம மேனேஜரு இங்க குளிக்கும் போது 50,000 ரூபாய் மோதிரத்தை தொலைச்சிட்டாராம். அதை யார் எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னாரு. எனக்கு வேற நீச்சல் தெரியாத, அதான் முதங்க தான் பாக்குறேன். நம்ம எவ்வளவு தரேன்னு சொன்னாரு? 5,000. 5,000மா? நீ முடியா? உனக்கு வேணாமா? புதிங்க நல்லா உள்நீச்சிலே தேடுங்க. ஏன்னா மோந்திர விலை 8 அணா. ஐயோ, என்னையா உலகமா நிக்கிறீங்க? ரேடியோல சொன்னதை கேட்கலையா? என்ன சொன்னாங்க? ரஷ்யாவுல வந்த மாதிரி இங்கேயும் பூமி அதிர்ச்சி வரப்போதான். பங்களால இருக்கிறவங்க எல்லாம் வெளில வந்து குப்புறப்படுத்த சொல்றாங்க. படுத்துங்க. ஏங்க அதிர்ச்சி எப்பங்க வரும்? நான் இங்க இருந்து போன பிறகு உங்களுக்கு வரும். டீ துட்டடு. அந்த புண்ணியவா பங்கட பாபு இருந்த வரைக்கும் நான் எத்தினி சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது. நீ இந்த இருக்கிறியா? அவன் உன் சவத்த உடம்ப பார்த்து துட்டு வாங்காம விட்டான். அப்படி என்னால விட்டுற முடியுமா? நல்லா வருது வாயில. அப்படி என்ன பெருசா வந்துரும் வாயில. அதிகம் பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். அக்கா, எங்க நம்ம பஞ்சரக்கானா? அது சாரா கடைக்கு வருது. சாரு, நீ யாரு? என்ன தெரியல. நான் தான் பங்கட பாபு. பாபா? கார்ல வேற வந்து இருக்கிற. உடுப்பெல்லாம் ஒரு தின்சா இருக்குது. அதெல்லாம் பெரிய கதைக்கா. நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பூட்டு தான் தொங்குது, ஆள காணோம். வள்ளியா? அந்த பொண்ணு புருஷன் தான் பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில பேச்சு மூச்சா இல்லாம படுத்துன்னு இருக்குதா. அந்த பொண்ணு கட்லாண்டியா குந்தின்னு இருக்குதா. பட்டணத்து தர்மாஸ்பத்திரியில புருஷனா? குழப்பறாங்களே. நல்லா வேடிக்கையா பேசுவாரு, இப்படி வாயடிச்சு போயிட்டாரம்மா. வீணா கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் எதுக்கும் பெரிய டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன். நீ தைரியமா இரு. என்ன வள்ளி, நான் உன்னை தேடி நம்ம வீட்டுக்குலாம் போயிட்டு வரேன். நீ எங்க இருக்கிற? என்ன வள்ளி அப்படி பாக்குற? நான் தான் உன் மச்சான் பாபு. மச்சானா? என்ன உளர்ற? ஆமா, நீ எப்படி என் புருஷன் மாதிரியா இருக்க? நல்ல கதையா போச்சு போ. நான் தான் உன் புருஷன். நீ வேணா தனியா கூட்டிட்டு என்ன செக் பண்ணு, எல்லாம் சரியா இருக்கும். ஆமா வள்ளி, நீ எதுக்கு இவன் பக்கத்துல உட்காந்து காவல் காக்குற? வள்ளியா? யாரையா நீ என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க? பேரு நான் எனக்கு எல்லாமே தெரியுமே. படுத்துக்கிறான் இந்த பாவி. இவன் உன் புருஷன் இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல. யோ, அவரை மண்ணாங்கட்டி கிண்ணாங்கட்டின்னு சொன்ன உன் முகரை பேத்துருவேன். ஆமா, கட்டின புருஷனை கை நீட்டி அடிச்சாதான பாவம் வந்துட போகுது. இந்த பார், உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என் பங்களால ஒரு மேனேஜர் கம்யூனிட்டி இருந்தானே, அவன் பண்ணதான் அந்த குழப்பெல்லாம். என்னய்யா பங்களாங்கிற மேனேஜருங்கிற? உங்ககிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரன். உன்னை கட்டிக்கணுன்ற ஆசையில ஏழப்பட்ட மாதிரி நடிச்சேன். இதை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ பத்திரகாளி மாதிரி முடிக்கிறியா? எனக்கு அந்த பயத்துல சொல்லவே வரல. நான் ஒரிஜினல், அவன் டூப்ளிகேட். இல்ல, நீதான் போலி. நீதான் என் புருஷனை என்னமோ பண்ணிட்ட. என்ன அடையணுங்கிறதுக்காக பணக்காரனால நீ இவரை துன்புறுத்தி என் பேரை முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்க.
ஐயோ நான் சொல்றத கேளு, நான் தான் அவன் புருஷன். கிடையவே கிடையாது. இதோ மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு, இவர்தான் என் புருஷன். இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ இவன் எந்திரிச்சாதான் என் நிலைமெல்லாம் சரியாகும் போல் இருக்க. கண்ணா நீ எப்பறம் எந்திரிப்ப? யோ உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பத்தி தெரியுது. மரியாதை வெளியே போயா. ஏமா சொல்ல மாட்டீங்க? இதே மூஞ்சி தான் நல்லா இருக்குதுன்னா நீங்க டூயட்லாம் பாடுனீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். இவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எவனுக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ பால் டம்ளரை கொண்டு வரும்போது அது கூட தவறி விழுந்து நீ சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணல? ஐயோ என் புருஷனை அடிச்சு உதைச்சு இதெல்லாம் கூட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கானே. இதுக்கும் மேல நான் என்னத்த சொல்றது? யோ என் எதிர்காலமே உன் கையில் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா கண்ணை மூச்சு படுறா கண்ணா. ஆஹா பாசம்னா இது இல்ல பாசம். ஏங்க இந்த பொண்ணுக்கு நீ அண்ணங்காரனா? அப்படி சொன்னா தப்பாயிடுங்க. புருஷனா? அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்காருங்க. அப்ப பல்லாந்து ஹோட்டல்ல ரூம் எடுக்க வேண்டியவங்க எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. யாரும் சொல்லி குத்தம் இல்லைங்க. எங்க டாக்டர் இருக்காரு, ஒரு பெரிய சோனா. இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துக்காங்க பாரு. ஏங்க நீங்க ஏய் அந்த கார்ல ஏறாத. நான் சொல்ற கார்ல ஏறு. ஏதாவது சத்தம் போட்டு சொருகிடுவேன். ஏறுறா. வாயா பற்ற டில்லி. டில்லியா? பற்றை இல்ல ஒற்றை இல்ல. நான் வேற ஆளியா? இவனுங்க ஆள் மாறி தூக்கிட்டு. நீ திடீர் பணக்காரன் ஆயிட்டா நான் உன்னை விட்டுருவனா? யோ நீ ஏழையா இருக்கனா அது உன் தலையெழுத்து. நான் பணக்காரனா இருக்கனா அது என் தலையெழுத்து. அதுக்கு நான் என்னையா பண்றது? என் தங்கச்சி அல்லிய கண்கலங்க விட்டு ஏன் உன்ன? கண்கலங்க விட்டுனா? யோ அதுக்கு எதனா கண்வலியா இருக்க போதியா? இடிச்சன்னா என் தங்கச்சி அல்லிய என் பாச மலர ஆசை வார்த்தை பேசி ஏமாத்திட்டு ஆக்சிடென்ட் ஓடிட்டல. யாரு? யோ உன் தங்கச்சிக்கு கண்ணுல கோளாறு மாதிரி உனக்கு ஏதோ மண்டையில கோளாறு நினைக்கிறேன். இந்த பாருப்பா, நீ நினைக்கிற டில்லி வேற. ஐ அம் பாபு. நீ இங்கிலீஷ்ல பேசினா பேரை மாத்தி வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? டேய் போடுங்கடா. யோ உனக்கு என்ன டில்லி இன்னுமா கல்கட்டாமா? டில்லி தான். டில்லி தான் விடுங்கயா. அப்படி வா வழிக்கு. நாளை காலையில முருகர் கோயில்ல என் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டுற. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருக்கேன். ஏதாவது கேசுக்கு ஆயிர போகுது. இவன் இப்படி எல்லாம் சொன்னா வழிக்கு வர மாட்டான். முகூர்த்த நேரம் வரைக்கும் இவனுக்கு ரூம்ல போட்டு போட்டுங்கடா. படுபாவி பசங்க இப்படி ரூம்ல தள்ளிட்டீங்களே. இதுவும் நல்லதுதான். நாளைக்கு காலைல வரைக்கும் உதவாங்க இருக்கலாம்ல. அல்லே நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இந்த டில்லி பையில ரூம்ல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நாளை காலையில கல்யாணம். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருமா. நான் கோயிலுக்கு போயிட்டு கல்யாண வேலையெல்லாம் பாக்குறேன். வரமா? ஏங்க தெரிய வந்த பிறகு நான் அங்கே இருக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு வழக்கமா கேட்பாங்களே, அது மாதிரி நீ ஏன் கேட்கலாம்? என்னடா மூஞ்சி பாக்குறேன்? ஓஹோ மூச்சு வருதான்னு பாத்துக்கிறா போலிக்குது.